சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து கார் செட்டில் இருக்கும்போது இவ்வளோ நேரம் மீனா இங்கே தான் இந்த கார் டெக்கரேஷன் செஞ்சிட்டு இருந்தா. மீனாக்கு புரிகிற மாதிரி தெளிவாக என் வீட்டுக்கு நீ வா மீனா, உனக்கு வீட்டுக்கு வர எல்லா உரிமையும் இருக்குது, நான் தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்னு எவ்வளவோ புரிகிற மாதிரிலாம் பேசிட்டேன். ஆனால் மீனா வீட்டுக்கு வருவாளான்னு தெரியல, இல்லத்தில் இருக்காளான்னு ஒன்றுமே புரியலையே. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? மீனா செஞ்ச தப்புக்கு நான் கோவப்பட்டேன், அதுக்குன்னு என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு மீனா எப்படி முடிவெடுக்கலாம்? வருவா, கண்டிப்பாக மீனா எனக்காக என் வீட்டுக்கு வருவா அப்படின்னு முத்து வந்து நினைக்கிறாரு, நம்புறாரு. இங்கே பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வந்த விஜயாவும், ரோகிணி காஃபியாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அந்த காஃபியை சாப்பிட்டுட்டு இங்கே விஜயா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் மருமக நீ, வீட்டுக்கு மருமகளாக வந்தால் சமைக்க கூடவா தெரியாது? உனக்கு பொறுப்பாக மட்டும்தான் இருக்க தெரியல, மற்றபடி நல்லாவே பொய் சொல்ல வருது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதே மீனா இருந்திருந்தா இப்போ நான் வந்ததுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பா. பார்வதி வீட்டில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரேன், இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க அங்கே மீனா வந்து நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் வாமா மீனா அப்படின்னு கூப்பிட, மீனா வந்துட்டாளா, முத்துவா கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை ஏன் உங்கள் பையன் வந்து என்னை கூப்பிட்டு வரணும், எனக்கு உரிமை இல்லையா? ஏதோ சின்ன பிரச்சனை, அவரும் என்னை போக சொன்னார், நானும் கிளம்பி போயிட்டேன், அதுக்குன்னு நான் திரும்பி வராமல் இருந்துருவேனா என்ன அப்படின்னு சொல்ல, கிச்சன்லேருந்து வந்த ரோகிணி யோசிக்கிறாங்க. நல்ல வேலை மீனா வந்துட்டாங்க, இல்லைனா உனக்கு காஃபி போட தெரியல, சமைக்க தெரியல, நீ எல்லாம் என்ன மருமகன்னு திட்டி 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 என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மீனா தான் வந்துட்டாங்கல்ல, இனி சமைக்கிற பிரச்சனை எனக்கு இல்லை, நிம்மதியாக என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ரோகிணி, வாங்க மீனா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, என்ன ரோகிணி ரொம்ப சிரிப்பாக இருக்கிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, இனி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறல்ல அப்படின்னு விஜயா கேட்க, இல்லை ஆண்டி, சரியாக சாப்பிடாம நீங்கள் அண்ணாமலை மாமான்னு எல்லோரும் கஷ்டப்பட்டீங்கல்ல, மீனா சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மீனா சமைச்சு தருவாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் மீனாவை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு சந்தோஷமாக பேசினேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி சமாளிக்கிறாங்க. மறுபடியும் மீனா வீட்டுக்கு திரும்பி வந்து எல்லாருக்கும் ருசியாக சமைச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை மீனாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னதான் இருந்தாலும் முத்து அப்படி உன்னை பேசியிருக்க கூடாதுமா, எனக்கும் உன் மேலே கோவம் இருந்தது, ஆனாலும் உன் குடும்பத்துக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் நீ செஞ்சது சரிதான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. இனி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முத்துவே உன்னை திட்டி இங்கேருந்து போன்னு சொன்னாலும் நீ உன் வீட்டுக்கெல்லாம் போகாதம்மா, எனக்கு உரிமை இருக்குது, என் மாமனார் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாருன்னு நீ பேசிட்டு தைரியமாக இந்த வீட்டில் இருக்கணும், சரியா? நாங்கள் கஷ்டப்பட்டதை விட உன்னை நினச்சி முத்து தான் ரொம்பவே மனசு வேதனையோட சரியாக சாப்பிடாம, ஏன் நீ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு சவாரி முடிச்சுட்டு வந்த முத்து மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வருவான். அது மட்டுமா, என்ன மீனா எனக்காக சமைச்சு வச்சுருக்கேன்னு மறந்து நீ இல்லைன்னு கூட ஞாபகம் இல்லாமல் உன்னை பற்றியே தான்மா பேசிகிட்டு இருப்பான். கிச்சனில் போய் உன்னை பார்க்குறது, மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே வர்றதுன்னு பார்க்கும்போதெல்லாம் முத்துவோட மனசில் நீ தான் இருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் முத்து வந்து உன்னை கூப்பிடலைனாலும் எனக்கு உரிமை இருக்குன்னு நீயா வந்தல்ல, அந்த தாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் வீட்டில் நீ இருந்திருந்தா உன் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நீ ஒரு நல்ல முடிவெடுத்திருக்க, எனக்கு அது சந்தோஷந்தான். நீ போய் வேலையை பாரு, சந்தோஷமாக இரு, முத்துவும் உன்னை புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே, என்னைக்கும் இல்லாமல் என்ன எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, அம்மா சமைக்க மாட்டாங்க, இந்த பார்லலம்மா சமைச்சாலும் எனக்காக சாப்பாடை வைக்க மாட்டாங்களே, அப்புறம் யார் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பா அப்படின்னு அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்த உடனே முத்து கண்டுபிடிக்கிறாரு. மீனா வந்துட்டா போல, மீனா தான் சமைச்சிருக்கா, மீனா சமைச்ச மாதிரியே தான் இருக்குது, மீனா எங்கே இருக்க மீனா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடும்போது இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட, பார்த்தீங்களா ஸ்ருதி, நான் சொன்னேன்ல, நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் தான் சமைச்சேன்னு என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருவாரு, நான் இங்கே வந்தது கூட அவர் புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா, என்னவோ சொன்னீங்க முத்துவால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு, என் வீட்டுக்காரர் என்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்காரு, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காருன்னு இதுலையே புரியலையா அப்படின்னு மீனா பேசிக்கிட்டே இருக்கும்போது, எங்கே இருக்க மீனா, நீ வா மீனா, நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல அங்கே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மீனாவை பார்த்த உடனே முத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். மீனா எப்போ வந்த அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் என்னை கூப்பிட வரலையே, அப்புறம் நீங்கள் எல்லாரும் சரியாக சாப்பிடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல,
பரவாயில்ல மீனா, நீ வரணும்னு உனக்கு புரியிற மாதிரி நான் பேசினேன்ல. நீ வருவியோ மாட்டியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ இந்த வீட்டில் ஒரு நாள் இல்லைனா கூட சமைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஆனாலும் யார் யாரோ சமைச்சு கொடுத்தாங்க. நீ சமைக்கிற மாதிரி இல்லை மீனா. உன்னுடைய கைப்பக்குவமே தனிதான் மீனா. உன்னை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. பொறுப்பான மருமகளாக நடந்துக்கவும் முடியாது. நீ வா மீனா, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னை மன்னிச்சிரு. கோவத்தில் உன்னை போய் வெளியில் போன சொல்லியிருக்கக்கூடாது. நீயும் என் மேலே உள்ள கோவத்தில் உன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டல்ல. என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு பார்க்குற இடத்துலலாம் கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டல்ல மீனா அப்படின்னு சொல்ல, ஆமாம், எனக்கும் கோவம் வரதானங்க செய்யும். நான் ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டேன். என்னை தேடி வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா என் குடும்பத்தில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் தான் உங்களுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யலைல்ல அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு மீனாவை பார்த்த மாதிரி இங்கே முத்து சந்தோஷத்தில் மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட கண் கலங்கி இங்கே மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படி மீனாவும் முத்துவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசி சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே, என்ன முத்து, இப்போ உனக்கு நிம்மதியா, இப்போ உனக்கு சந்தோஷமா? மீனா வீட்டில் இல்லைனா கூட மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. எல்லா இடத்துலையும் மீனா நிற்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சது போல. மீனா, சாப்பாடு எடுத்துட்டு வா. மீனா, நீ சமைச்சிட்டியான்னு வந்த உடனே மீனாவை தான் கேட்ப. ஆனால் இப்போ மீனா திரும்பி வந்துட்டா. இனி மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை செய்யாமல் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசையே. புரியுதுல முத்து? உனக்கு கோவம் வந்தா அதை வந்து மீனா கிட்ட காமிச்சு மீனாவை இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னேன். அப்புறம்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ மீனா நல்ல மருமகளாக இருக்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. இதே ரோகிணி ஸ்ருதின்னு யார்கிட்டையாவது இப்படி ரவியோ மனோஜோ சொல்லியிருந்தா பிரச்சனை அதிகமாக இருக்கும். மீனா, நீதாம்மா இனி முத்துவை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக எந்த உண்மையும் மறைக்காம நல்லா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்க உடனே விஜயாவும் வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க, அதுக்குடனே முத்துவும், என்ன நீங்கள் ஏன் வந்தீங்க? நாங்கள் சந்தோஷமாக கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தான் பிடிக்காதே. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, தூங்க போயிட்டீங்கன்னு கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? சரி மீனா, நீ வா, நம்ம மாடிக்காவது போய் பேசுவோன்னு சொல்ல, உடனே விஜயாவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உட்காந்து சாப்பிடு. 2 நாளாக சரியாக சாப்பிடல முத்து அப்படின்னு ரொம்ப அக்கறையாக விஜயா பேசுகிறத கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை, இப்படியே திருந்தி உன் பசங்களையும் உன்னோட மருமக 3 பேரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் விஜயா. சரி வா அப்படின்னு சொல்லி விஜயாவை கூப்பிட்டு போக முத்துவும் மீனாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே கல்யாணம் முடிஞ்சு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போன சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா நல்லா இருக்கியாக்கா? முத்து மாமா எப்படி இருக்காருன்னு கேட்க, நானும் உன் முத்து மாமாவும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆமாம், அருண் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? உன் மாமியார்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா, அருண் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. என் மாமியாரும் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரணும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருந்ததுனால அப்படியே நடந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்கக்கா. நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை எனக்கு நீயும் முத்துமாமாவும் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எவ்வளோதான் நான் நன்றி சொன்னாலும் எனக்கு வந்து சமாதானமே ஆகாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்கல, அதுவே போதும். ஆமாம், நீ வேலைக்கு போறியான்னு கேட்கும்போது, இல்லைக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருப்பேன். இப்போதைக்கு வேலைக்கு பெருசாக போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேலைக்கு போகிறத பற்றி அருண்கிட்ட பேசணும்க்கா. அது மட்டும் இல்லை, இங்கே அருணும் கல்யாணத்துக்காக வேலைக்கு போகாமல் தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் வேலைக்கு போயிடுவாருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, சரியாக பேச முடியலக்கா, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போனாங்க. அதனால் நான் அம்மாவை போய் பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். நானும் அருணும் ஒன்றாவே அம்மாவை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, சரி நீ எப்போ வரேன்னு சொல்லு, நானும் வரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அருணும், என்ன சீதா யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்க, என் அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அருண் அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி பேசிட்டு சீக்கிரம் வான்னு சொல்லும்போது, அக்கா அங்கே அருண் கூப்பிட்றாருக்கான்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க சீதா. உடனே இங்கே சீதாவும் அருண்கிட்ட போயிட்டு, அருண், கல்யாணம் ஆனதுக்கப்புறமா 4-5 நாள் ஆகுது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. நம்ம போய் எங்கள் அம்மாவையும் என் தம்பி அக்கா மாமான்னு எல்லாரையும் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, உடனே அருணும், இப்போ என்ன திடீர்னு அங்கே போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, வேற ஒன்றும் இல்லை,
நீங்கள் உங்கள் அம்மா கூட இதே வீட்டில் இருக்கீங்க. ஆனால் நான் எல்லாரையும் பிரிஞ்சுலாம் இங்கே வந்திருக்கேன். அப்படியே ஃபோன் பேசாமல் இந்த வீட்லேயே இருக்க முடியாதுல்ல. என் அம்மாவை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என் அம்மாவும் தனியாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்கள கண்டுக்காத மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. எங்கள் அக்கா அப்பப்போ போய் பார்க்குறாதான், இருந்தாலும் நான் தான் எங்கள் அம்மா கூடயே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் சீதா, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அடிக்கடி அங்கே போகிறது நல்லது இல்லைல்ல. போகலாம் சீதா, உன்னை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இப்போ வேண்டாம். நீ வரேன்னு தெரிஞ்சா உன்னுடைய முத்து மாமா, உன் அக்கான்னு எல்லாரும் உன்னை பார்க்க வருவாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்ல, என்ன அருண் இப்படி பேசுகிறீங்க? என் அக்காவும் மாமாவும் இல்லைன்னா நமக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அவங்க என்னை பார்க்க வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உரிமை இருக்குது, பார்க்க வராங்க. ஏன் என் அக்கா மாமா மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அக்கா மீனா நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே கல்யாணத்தை நிப்பாட்ட முத்து மாமா எவ்வளோ பெருசாக ஏமாத்துனாரு, நடிச்சாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? முத்து மாமா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், வேற என்ன? தேவையில்லாமல் ஏதோ உண்மைலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே என்ன பேச்சு பேசினா அந்த முத்து. அங்கே கல்யாணத்தில் வந்த எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன்னு. என்னை நம்பி என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட 2-3 பேர் ஃபோன் பண்ணி முத்துவால் தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த முத்து என்ன அவ்வளோ நல்லவனா? கல்யாணம் நிப்பாட்ட உன்னையே அவ்வளோ அவமானப்படுத்திட்டானேன்னெலாம் கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் உனக்காக தான் போனா போதுன்னு பொறுமையாக அமைதியாக போயிட்டுருக்கேன். இதில் இந்த முத்துவை பார்க்கணுன்னு சொல்கிற, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. வேணும்னா நீ தனியாக போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு சொல்ல, அதுக்கூடனே சீதாவும், இங்கே முத்து மாமா என் அக்கா சொன்ன எல்லாத்தையும் கேட்பாரு. எங்கள் அக்காவுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எனக்காக என் முத்து மாமா மனசு மாறி நான் ஃபோன் பண்ண உடனே நீ நல்ல சந்தோஷமாக அந்த அருண் கூட வாழணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு உரிமையோடு பேசியிருக்காரே. இதை தவிர வேறு என்ன வேணும்? என் குடும்பத்தில் என் அப்பா எனக்கு இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருந்து என்னை பார்த்துக்கிறது எங்கள் முத்து மாமா தான். அவரை போய் பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னெலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் தான் மாறணும் அருண். எங்கள் முத்து மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போக, உடனே அருணுக்கு கோவம் வருது. இந்த சீதாவை இப்போ தான் கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தேன், திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு பொறுமையாக இருந்தா, இவன் என்ன முத்துவம் பற்றி பாராட்டி பேசுகிறா? என்னவோ நான் மாறணுமா, நான் திருந்தணுமா? நான் எப்பயும் போல் நல்லவனாக தான் இருக்கேன். ஆனால் இவ குடும்பத்தில் உள்ள மீனா முத்து தான் நல்லவங்களே இல்லை. இதை எப்போ இந்த சீதா புரிஞ்சுக்க போகிறாளோ தெரியல. என் முன்னாடி முத்துவை பற்றி பேசவே பேசாத சீதான்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த குடும்பமே முத்துவை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அந்த சீதா குடும்பத்தையும் முத்துவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாரு இங்கே அருண். அருண் எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அருணோட ஃப்ரெண்டு அருண்கிட்ட கேட்குறாரு, ஆமாம், உனக்கு தான் நீ என்னவோ அந்த ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றணுன்றதுக்காக உனக்கு உன்னுடைய பொறுப்புலையே அதிகமான வேலையான ஒரு பொறுப்பை தரதா சொன்னாங்கல்ல, அதை என்னாச்சு? அது பிரச்சனைக்கு அப்புறமா உனக்கு அது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதான் அந்த முத்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டானே, அவன்தான் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி ஒரு ஆதாரத்தை எல்லாருக்கும் காமிச்சு அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி செஞ்சுட்டானே, அதனால தான் எனக்காக அங்கே மேலிடத்துல பேசி அந்த பொறுப்பான வேலையை கொடுக்கணும்னு பேசின அந்த போலீஸும் என் மேலே ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டாரு. இப்போ அந்த வேலை கிடைக்காது போலன்னு சொல்ல, இல்லை அருண், நான் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன் கேளு. அந்த முத்துவால் உனக்கு நிறைய பிரச்சனை வருது வேலையில், அதனால் அந்த முத்துவை சும்மா விடாத. ஆனால் நம்ம வேலையில் பணம் கொடுத்தா கூட இப்படி பொறுப்பெல்லாம் கிடைக்காது. அதனால் அந்த முத்துவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு அவனை மட்டும் நீ உள்ளே அனுப்பிட்டேன்னு வையேன், அதை ஒரு காரணமாக வச்சு கண்டிப்பாக உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரியே பெரிய பொறுப்பான வேலையெல்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உனக்கு நிறைய திறமை இருக்குது. அந்த முத்துவை உனக்கு பிடிக்காது. அப்போ முத்துவை முதல்ல உள்ளே அனுப்ப வேண்டியதானே? அவன்லாம் வெளியில் இருந்தால் உன் வேலைக்கு தான் பிரச்சனை. நீ என்ன செய்கிற, அப்புறம் நீ என்னெல்லாம் செய்கிற அப்படின்றத பார்த்து பார்த்து உன்னை எதுலையாவது மாட்டி விடணும்னு நினைப்பான். என்னதான் நீங்கள் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவன்லாம் உனக்கு நீ எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்க, அவன் வெறும் கார் டிரைவர். அவனுக்கு நீ மரியாதை கொடுக்கக்கூடாது. உன்னை பார்த்தா பயந்து அந்த முத்து தான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இங்கே அருணோட ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அருண் யோசிக்கிறாரு, என் ஃப்ரெண்டு சொல்கிறதும் சரிதான்.
நல்ல ஒரு வேலைய செஞ்சு எல்லார்கிட்டயும் பாராட்டு வாங்கணும். அதன் மூலமா எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு பொய்யவும் சொன்னேன். அதையும் ஒண்ணுல்லாம செஞ்சு உண்மை என்னன்னு நிரூபிச்ச முத்துவால கிடைக்க இருந்த அந்த பெரிய பொறுப்பான வேலை எனக்கு கிடைக்கல. நான் அவமானப்பட்டு நின்னேன் எல்லார் முன்னாடியும். இந்த முத்துவால எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பான வேலை கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்ய? அப்படின்னு இங்க அருண் வந்து யோசிக்கிறாரு. அப்பதான் இங்க அருணுக்கு சிட்டிய பத்தி தெரிய வருது. இந்த சிட்டி வந்து எல்லாரோட நகைய எடுக்கிறது, எல்லாரையும் வந்து அவமானப்படுத்துறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கான். இந்த சிட்டி நல்லவனே இல்ல. சொல்லப்போனா இவன் நெறைய பணத்தெல்லாம் குடுத்து அதிகமான வட்டி பணத்த வாங்கிட்டுருக்கான். இந்த முத்துவும் சிட்டியோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த போலீஸ்கிட்ட வந்து முத்த மாட்டி விடணும். அதன் மூலமா எனக்கு பாராட்டு கிடைக்கணும். அப்ப அவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு பொறுப்பான அந்த வேலைய மறுபடியும் திருப்பி தர வாய்ப்பு இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுல முத்துவும் மாட்டிக்கணும். எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். முத்து ரொம்ப நல்லவன்னு இந்த மீனா வீட்ல உள்ள எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்கல்ல. அந்த முத்து அவ்வளோ நல்லவனே இல்ல அப்படின்ற மாரி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஏற்கனவே இந்த முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். அத ஒரு காரணமா வச்சு, அவன் கார்ல ஒரு தேவையில்லாத பொருளையும் வச்சு, நான் தான் இத கண்டுபிடிச்சேன். இந்த முத்து நல்லவனே இல்ல. இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு உண்மைய நிரூபிக்கணும். முத்துவ மாட்டி விட்டுட்டு, அதன் மூலமா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்ருக்காரு அருண். வீட்டுக்கு போன அருண் இத பத்தியே யோசனை பண்ணிட்டுருக்க, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லி பேசிட்டுருக்காரு. "நீ சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சு பார்த்தேன். அந்த முத்து கார் டிரைவரா இருக்கிறதுனால, அந்த கார வச்சு தான் முத்துவுக்கு பெரிய பிரச்சனை செய்யணும். அதன் மூலமா முத்துவ மாட்டி விடணும்னு வச்சிருக்கேன். அது மட்டுமா, முத்து மாட்டிக்கிட்டதால, நான் ஒரு பெரிய உண்மைய கண்டுபிடிச்சதா சொல்லி என்ன பாராட்டி, எந்த பொறுப்ப தரமாட்டேன்னு என்ன அவமானப்படுத்துனாங்களோ, அதே பொறுப்ப எனக்கு தரணும். எல்லார் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். ஆனா முத்துவையும், முத்து குடும்பத்தையும் யாரும் மதிக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்க. "அதுக்கு என்ன அருண் செய்ய போறேன்னு?" கேட்கும்போது, "எனக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கு. நான் என்ன செய்றேன்னு நீ பாரு." அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுட்டு, இங்க அருண் உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு பொருள பத்தி பேசுறாரு. பேசுனது மட்டும் இல்லாம, "இத எடுத்துட்டு போயி நீ முத்துவோட கார்ல வைக்கணும். நான் முத்துவையும், அந்த பொருளையும் வந்து கண்டுபிடிக்கிற மாரியும், நான் வந்து நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சா போதும். யாருக்கும் தெரியாம அந்த பொருள முத்துவோட கார்ல வச்சுரு. அதுக்கப்புறம் எப்படியும் முத்து சவாரிக்கு போக இந்த வழியா தான் போவான். அந்த சமயம் கார்ல என்ன இருக்குன்னு பார்த்து நான் முத்துவ வசமா மாட்டி விட்டுருவேன்." அப்படின்னு சொல்ல, சார், நீங்களே சொன்னதுக்கு அப்புறமா வேலைய செய்யாம இருப்பேனா?" "ஆமா, நீங்க எவ்வளோ சார் தருவீங்கன்னு?" கேட்க, "எப்பயும் போல பணம் தானே, நான் தந்துருவேன். என்னோட வேலைக்காகவும், என்னுடைய பொறுப்பான ஒரு வேலை கிடைக்க போதுன்றதுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "பணத்த அனுப்புறேன். வேலைய நீ செஞ்சு முடிச்சுட்டு." அப்படின்னு அருண் திட்டம் போடுறாரு. அதே மாதிரி அந்த ஆளும் எப்படியாவது முத்துவோட கார்ல இந்த அருண் சொன்ன மாதிரியே இந்த பைய வச்சிரணும். இந்த பையில இருக்கிற பொருள கண்டிப்பா அந்த அருண் பார்த்தாருன்னா, இந்த முத்து வந்து பெரிய தப்பான வேலைய செய்றான்னு சொல்லி எப்படியும் போலீஸ்ல முத்துவ மாட்டி விட்டுருவாரு. அப்ப நமக்கு நெறைய பணமும் கிடைக்கும். அருண் சொன்னத செஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அந்த ஆளும் ஒரு பையோட அங்க கிளம்பி போக, சவாரி முடிச்சுட்டு இங்க முத்து வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. முத்துவுக்கு தெரியாம அந்த கார்ல அந்த ஆளும் அருண் சொன்ன மாரியே அந்த பைய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. முத்து எப்பயும் போல பேசிட்டு, இங்க வந்து மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டருக்கு என்னென்ன வேணும், அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. நாளைக்கு நீயும் வந்தன்னா, அங்க மீனாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் குடுத்த மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு சவாரி இருக்கு, கிளம்புறேன் அப்படின்ட்டு முத்து கிளம்பும்போது பின்னாடி இருந்த பைய அவர் கவனிக்காமயே கிளம்புறாரு. அந்த சமயம் இங்க வந்து திட்டம் போட்ட மாதிரியே முத்துவோட கார் வரத அருண் கவனிக்கிறாரு. உடனே அருணும் அந்த கார நிப்பாட்டி முத்துக்கிட்ட கேட்குறாரு. "என்ன, சவாரிக்கு கிளம்பிட்டீங்க போல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சீதா நல்லா இருக்கால?" அப்படின்னு முத்து எப்பயும் போல பேச, "ரொம்ப நல்லவர் மாரி பேசுறீங்களே முத்து. இப்பலாம் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்லையோ?" அப்படின்னு கேட்க, "எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பார்க்குறீங்க. நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன். நீங்க இப்ப சீதாவோட வீட்டுக்காரருன்ற மதிப்போட நான் பேசிட்டுருக்கேன்னு" சொல்ல, அதுக்குடனே அருண், "இப்ப நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். உங்க சொந்தக்காரங்கன்லாம் பேசக்கூடாது. ஆமா, கார்ல என்ன?" அப்படின்னு கேட்க, "கார்ல ஒண்ணும் இல்லையே. இப்ப தான் நான் சவாரிக்கு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்ல, "இல்ல முத்து, பின்னாடி ஒரு பையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. யாருக்கு எடுத்துட்டு போறீங்க? என்னது இது?" அப்படின்னு தெரியாத மாதிரியே அருண் கேட்க, உடனே முத்து திரும்பி பார்த்துட்டு, "என்னன்னு தெரியல. ஒருவேளை சவாரிக்கு வந்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்களா? இப்ப தான் நானே கவனிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி
முத்து அந்த பைய எடுத்து பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட நிக்கும்போது, உடனே அருணும், "பாத்தீங்களா? இந்த வேலையெல்லாம் வேற செய்றியா? இந்த பையில என்ன இருக்குன்னு தெரியும்ல? இதெல்லாம் எடுத்துட்டு போகவே கூடாது. ஆமா, இப்ப நீ டிரைவர் வேலை பார்க்குறத விட்டுட்டு, இந்த மாதிரி வேலைய ஆரம்பிச்சிட்டியா? யாருக்காக கொண்டு போயிட்டுருக்க? உண்மைய சொல்றியா இல்லையா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க? இந்த பொருளெல்லாம் நீ ஏன் வச்சிருக்க?" அப்படின்னு கேள்வி கேட்க, "இல்ல அருண், எனக்கு உண்மையாவே தெரியாது. நான் சவாரிக்கு தான் போயிட்டு வரேன். இது யாருடைய பை? எப்படி இந்த பை என் காருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு" முத்து சொல்ல, "என்ன முத்து, உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க பொய் நல்லா சொல்வீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால என்ன வேணாலும் பேசுவீங்க. ஏன் என் கல்யாணத்த கூட நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டீங்களே! ஆனா எதுவுமே நடக்கலன உடனே நீங்க இப்ப ரொம்ப நல்லவராயிட்டீங்களா? குடும்பத்துல உள்ள எல்லாரும் உங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க இப்படிப்பட்ட வேலைய செஞ்சுட்ருக்கீங்க." அப்படின்னு உடனே முத்து மேல தப்பு இருக்குன்னு அங்க அருண் வந்து அவரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. அங்க போலீஸ்க்கும் உடனே நடந்தத சொல்லி, அங்க எல்லா போலீஸையும் வர வச்சு, முத்துவ வசமா மாட்டி விட்டுட்டு, எல்லாத்தையும் பார்த்து நின்னு சிரிச்சுட்டு நிக்கிறாரு அருண். உடனே முத்து ரொம்ப கோவமா, "அருண், நீ எல்லாம் திருந்திட்டேன்னு நினச்சேன். ஆனா சீதா உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா கூட திருந்தாம நீ என்ன மாட்டி விட்டுட்டல்ல. அப்ப நீ தான் இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சியான்னு?" கேட்கும்போது, "எல்லாம் தானா நடந்திருக்கு முத்து. இதுல நீங்க தான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உண்மைய கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. கிளம்பு முதல்ல" அப்படின்னு சொல்ல, அங்க வந்த போலீஸும் இங்க முத்து மேல தப்பு இருக்குன்னு சொல்லி வெளுத்து வாங்கி கூட்டிட்டு போக, இங்க முத்து ரொம்ப கோவமா அருண முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போறாரு. இங்க உடனே அருணோட ஃப்ரெண்டு வந்து, "அருண், உடனே இப்படியெல்லாம் திட்டம் போட்டு அந்த முத்துவ மாட்டி விடுவ. இதன் மூலமா உனக்கு கிடைக்க போற பாராட்டே தனிதான். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் நானா ஏற்பாடு பண்ணது. இப்படி இந்த முத்து மாட்டிக்கிறதுக்காக அந்த ஆளுக்கு எவ்வளோ பணம் குடுத்துருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். இப்ப என்ன, நான் ஒரு பெரிய உண்மைய கண்டுபிடிச்சிருக்கேன். இதனால என்ன எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நான் நெனச்ச மாரியே பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனா அந்த முத்து உள்ள இருப்பான். அவன எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. தப்பா நினைப்பாங்க. ஏன், மீனா வீட்ல உள்ள யாரும் முத்துவ இனி மதிக்க மாட்டாங்க. இதுதானே எனக்கு வேணும். அதானே திட்டம் போட்டேன்." அப்படின்னு சொல்லி அருண் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு. இங்க போலீஸும் முத்துவ பார்த்த உடனே, "என்ன முத்து நீங்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பாவம் மீனா, நீங்க செய்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்கிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. ஏன் இந்த மாரி செஞ்சீங்க முத்துன்னு?" சொல்லும்போது, "உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். சவாரிக்கு போறது, வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட பேசுறதுன்னு என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இது யாருடைய பையன்னு தெரியாது. இத யார கொண்டு வந்து வச்சாங்கன்னும் தெரியாது. நீங்க தான் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அருண் வேணும்னே என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி செஞ்ச மாரி இருக்கு. ஏற்கனவே கூட என் கார்ல பிரேக் பிடிக்கல. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் இந்த அருண் தானே பொய் சொல்லி அந்த உண்மைய மறைச்சு ஏமாத்தி என்ன அவமானப்படுத்தணும்னு நெனச்சாரு. இந்த கார் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நெனச்ச அருண் இப்ப நல்லவரா தெரியிறாரா? சொல்லப்போனா நான் உண்மைய தான் சொல்றேன். உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அந்த அருண பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, "போதும் முத்து, நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அருண் எவ்வளோ பெரிய உண்மைய கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு உங்கள மாட்டி விட்டுருக்காரு. சொல்லப்போனா, இதுக்காக அருண கூப்பிட்டு நாங்க பாராட்ட தான் செய்யணும். உங்கள மாரி ஆளெல்லாம் சும்மா விடவே கூடாது. கூப்பிட்டு போங்க இவர" அப்படின்னு சொல்ல, உடனே முத்து அங்க அவமானப்பட்டு நிக்க, அருண கூப்பிட்டு அங்க இருந்த போலீஸும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. "பரவால்ல. இத எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாம இருந்தோம். சரியான நேரத்துல இது முத்துவோட கார்ல இருந்தத கண்டுபிடிச்சு, நீங்க வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அருண். சொல்லப்போனா ஏற்கனவே கிடைக்க இருந்த அந்த பெரிய ஒரு பொறுப்பான வேலையும் உங்களுக்கு கிடைக்க நானே பேசுறேன். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு" சொல்ல, இத பார்த்த அருணுக்கு அவ்ளோ சந்தோஷம். முத்துவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "பாத்தீல, நான் தான் சொன்னேன்ல, உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு இப்ப எல்லாரும் பாராட்டுவாங்க. உண்மைய கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அது மட்டுமா, பெரிய பொறுப்பான வேலையெல்லாம் தருவாங்க. ஆனா நீ உன் குடும்பத்துல உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். இனி உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மீனாவோட அம்மா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, இனி யாராவது உன்னை மதிப்பாங்களா?" அப்படின்னு சிரிச்சுட்டு அருண் அங்கேருந்து கிளம்பி போறாரு. அருண் நினைச்ச மாதிரியே அவருக்கு அந்த பொறுப்பான பெரிய வேலையவும் தராங்க. இங்க அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் ஃப்ரெண்டால தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சீதா என் வீட்டுக்கு மருமகளா வந்தா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க, இத பார்த்துட்டு அருணோட அம்மா, ஏற்கனவே கிடைக்க இருந்த வேலையும், கிடைக்க இருந்த பெரிய ஒரு வேலையும் கிடைக்கல. இந்த முத்துவால முத்து சொன்ன உண்மையால அ 1 வாரம் வீட்ல வேற இருந்தேன்.
இப்போ மறுபடியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சீதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது எல்லாமே சீதா வந்ததால தாம்மா, சீதா என் மனைவியானதால எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சீதாவை விட்டு கொடுக்காம பேசி சீதாவை ரொம்ப நல்லபடியாக அருண் கவனிச்சிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க சீதா நினைக்கிறாங்க, நான் வேலைக்கு கூட போக வேண்டாம், என் வீட்டுக்காரருக்கு இப்படி நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு என் அம்மா, அக்கா, என் தம்பி, என் முத்து மாமான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சீதா நினைக்கிறாங்க. அருண் சொன்னதை கேட்டு அருண்கிட்ட பணத்தை வாங்கிட்டு முத்துவை போலீஸ்கிட்ட மாட்டி விட்ட அந்த ஆள் அருணுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே அருணும் என்ன எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, சார் நிறையா பணம் தரேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை கொடுக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, நான் மாட்டிக்க கூடாதே, அதனால தான் சார்னு சொல்ல பணத்தை அனுப்பி வைக்கிறேன், ஆனால் என்னை பற்றின உண்மையை நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் என்னை மாட்டி விட்டுறக்கூடாது, புரியுதா? அந்த முத்துவை வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த முத்துவால் எனக்கு பெரிய நல்லது நடந்திருக்கு, இந்த உண்மை மட்டும் வெளியில் தெரிஞ்சுது அப்புறம் நான் வேலையிலேயே இருக்க முடியாது, அதனால் நான் சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிட்டு வேறு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சீதா கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னது இது, யாரோ ஒரு ஆளை வச்சு எங்கள் முத்து மாமாவை போலீஸில் மாட்டி விட்டுட்டாங்களா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அருணா? இவர் எதுக்கு இப்படி செஞ்சார்? எதனால தான் இவருக்கு பொறுப்பான பெரிய வேலையை கொடுத்துருக்காங்களா? தனக்கு வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் மாமாவை மாட்டி விட்டுட்டு இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரா இந்த அருண் அப்படின்னு சீதாக்கு அருண் மேலே ரொம்ப கோவம் வருது. என்னதான் அருண் என்னுடைய வீட்டுக்காரராக இருந்தாலும் அவர் செஞ்சது பெரிய தப்பு, அதை நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். இங்கே அருணுக்கு கிடைச்ச வேலை மட்டும் இல்லை, நிரந்தரமாக இவருக்கு இந்த பொறுப்பான வேலை இருக்கவே கூடாது. இவர் பெரிய போலீஸுன்றதுனால யாரையும் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாரு. தப்பு செய்யாத என் மாமா அவமானப்பட்டு நிற்கணும், இவ்வளோ தப்பையும் செஞ்சுட்டு இவருக்கு இந்த பொறுப்பு கிடைக்கணுமா? அப்படி நடக்கவே கூடாது. நான் முதல்ல அருண்கிட்ட நல்லபடியாக பேசி யார் பேசுனாங்க என்ன ஏதுன்ற உண்மையை ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு போய் போலீஸ் முன்னாடி காமிச்சு என் முத்து மாமாவை காப்பாற்றி இந்த இந்த அருணை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால தானே தப்பு செய்கிறாரு இந்த அருண். இந்த வேலையே இல்லைன்னா என் வீட்டுக்காரரவே இருந்தாலும் தப்பு செஞ்சால் அது தப்பு தான். அதனால் இந்த அருணுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து சீதா. அதனால் சீதா யாருக்கும் தெரியாமல் அருணோட ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபோனில் இருக்கிற அந்த ஆள் பேசின அந்த நம்பரை வச்சு எப்படியாவது அருணை மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இங்கே யாருக்கும் தெரியாமல் ஃபோனோட இந்த ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு போலீஸை பார்க்கறதுக்காக சீதா போகிறாங்க. சீதாவை பார்த்த உடனே அங்கே இருந்த போலீஸும், என்னம்மா அருணை பார்க்க வந்தீங்களா? இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் அருணோட மனைவி தான். ஒரு உண்மையை சொல்லி புரிய வச்சு இங்கே என் முத்து மாமா மேலே தப்பு இல்லைன்னு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, அங்கே முத்து இருக்கிறத பார்த்துட்டு கண் கலங்கி சீதா அழுகிறாங்க. மாமா, எல்லா தப்பும் என்னுடைய இதுதான் மாமா, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, அருண் நல்லவருன்னு நான் உங்கள் முன்னாடி பேசி புரிய வச்சு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். இந்த அருண் உங்கள் மேலே உள்ள கோவத்துலையும் யாரும் உங்களை மதிக்கக்கூடாது, உங்களால் அவருக்கு நல்லது நடக்கணும், நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சி என்ன வேலைலாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? அதன் மூலமாக அருணுக்கு பெரிய பொறுப்பான வேலையெல்லாம் கிடச்சிருக்கு மாமா, அந்த சந்தோஷத்தில் இருக்காரு. ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லை நிரூபித்து அந்த அருணை நான் சும்மா விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணோட ஃபோனில் இருக்கிற அந்த நம்பருக்கு இங்கே சீதா ஃபோன் பண்ண அது எல்லாரும் கேட்குற மாதிரி இங்கே சீதா வந்து செய்கிறாங்க. உடனே அந்த ஆளும் ஃபோன் எடுத்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சுட்டேனே, நீங்கள் அனுப்பின பணம் கிடச்சிச்சு சார், அந்த முத்து வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்ல, அவனால் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கிடச்சிருக்கு, எங்களை மறந்துடாதீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி அருணை மாட்டி விடுறதுக்கு அவனோட காரில் அந்த பையை வச்சது நான் தான். ஆனால் என்ன செய்ய, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சதால் இப்போ அந்த முத்து மாட்டிக்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா கேட்ட பணத்தை நீங்கள் அப்படியே தந்துட்டீங்க. இன்னும் வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் சார், உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம். ஏற்கனவே நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்ல அப்படின்னு பேச, அப்போ தான் அங்கே இருந்த போலீஸ் எல்லாருக்குமே தெரியுது அருண் வேணும்னே இந்த முத்துவை மாட்டி விட்டுட்டு நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்காக ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அருணுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு எல்லாரும் பாராட்டி வேற பேசினோம். உண்மை என்னென்னு தெரியாமல் தப்பு செய்யாத முத்துவை வேற வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி முத்து சொல்ல வர உண்மையை கூட கேட்காம நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நினச்ச உடனே அங்கே முத்துவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, முத்து அங்கே நடக்க முடியாமல் வந்து நிற்க, முத்துவை பார்த்துட்டு அவரோட நிலைமையை பார்த்துட்டு சீதா அழுகிறாங்க.
மாமா நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, அந்த அருண் ரொம்ப நல்லவருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் மாமா அவரோட குணமே எனக்கு தெரிய வருது. உங்களுக்கு அருணால இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் என் வீட்டுக்காரராகவே இருந்தாலும் அவர் செஞ்ச தப்பை நான் போலீஸ்கிட்ட சரியாக ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன் மாமா. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு புரிய வச்சிட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சீதா அழுகுறாங்க. உடனே போலீஸும், முத்து நீங்கள் சொன்னப்ப நாங்கள் எதையும் நம்பலை. ஆனால் இப்போ இந்த அருணோட மனைவி ஆதாரத்தோட வந்து சொன்னதுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு புரிய வருது. உங்கள் மேலே தப்பு இல்லை. அந்த அருண் வேணும்னே உங்களை மாட்டி விட்டுட்டு நல்ல பேர் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் நினச்ச வேலை கிடைக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் போட்டிருக்கான். இதை தெரிஞ்ச உடனே அந்த அருணை இனி இந்த வேலையில் இருக்க விடாமல் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இனி அருணுக்கு இந்த வேலையே இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அருணும் அங்கே வராரு. அருணை பார்த்த போலீஸும், என்ன அருண் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க போல, இப்படி செய்ய அசிங்கமா இல்லையான்னு கேட்க, சீதா நீயான்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் தான். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக ஆதாரத்தோடு வந்து போலீஸ்கிட்ட உங்களை நான் தான் மாட்டி விட்டேன். முத்து மாமா மேலே தப்பு இல்லைன்ற உண்மையவும் நிரூபிச்சிட்டேன். ஏன் இப்படி செஞ்சீங்க அருண்னு கேட்கும்போது அருண் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, என்னதான் நீ திட்டம் போட்டாலும் உண்மை தான் என்றைக்குமே உண்மை பக்கம் இருந்தால் மட்டும்தான் இப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். உன்னை மாதிரி என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறவங்க பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கணும். உனக்கு பெரிய வேலை கிடைக்கணுன்றதுக்காக என்னை மாட்டி விட்டியே, இப்போ இந்த வேலையே உனக்கு இல்லாமல் ஆக போகுது. என்ன செய்ய போகிற? அதுவும் சீதாவால் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, இங்கே முத்து மேலேயும் சீதா மேலேயும் அருணுக்கு ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் முத்துவை இப்படி வேணும்னே மாட்டி விட்டு என் மாமாவை அவமானப்படுத்தினதுக்கு இந்த அருண் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் முத்து மாமாவுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே சீதா ரொம்ப கோவமாக இப்படி ஒரு முடிவெடுத்ததை பார்த்துட்டு இதை எதிர்பார்க்காத அருண் அவமானப்பட்டு நிற்க, உடனே அங்கே இருந்த போலீஸும் இங்கே அருண்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பொறுப்பில் இருந்தால் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் உன் விருப்பத்துக்கு என்ன வேணா செய்யலாம்னு நினச்சதுக்கு நீ இனி இந்த வேலையில் இருக்க தகுதியே இல்லை. அதனால் இந்த வேலையிலேருந்து நீ என்னென்ன செஞ்சன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. முத்து இருக்க வேண்டிய நிலமையில தான் இனி நீ இருக்க போகிற. சொல்லப்போனால் முத்துவோட நல்ல மனசை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். முத்துவை மாட்டி விட்டது நீ செஞ்ச பெரிய தப்பு. செய்யாத தப்புக்கு முத்து அவமானப்பட்டு இருந்திருக்காரு. ஆனால் தப்பெல்லாம் செஞ்சுட்டு நீ எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சதுக்கு உன் மனைவியே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இனி இந்த வேலையும் உனக்கு இருக்க போகிறதில்ல. நீ தான் இனி உள்ளே போக போகிற. நீ இனி வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும் சீதாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அருணும், சீதா என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்கும்போது, சரியாக தான் செஞ்சுருக்கேன். என் மாமா ரொம்ப நல்லவர். அதை புரிஞ்சுக்காம நீ தான் தப்பு பண்ண. உன்னை கல்யாணம் பண்ணது என் பெரிய தப்பு தான். அதுக்குன்னு நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நானும் சரின்னு சொல்லிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு என் குடும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி என் முத்து மாமா தலை நிமிர்ந்து நிற்கணும், அதுவும் எனக்கு முக்கியம்தான். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணேன்னு நினச்சாலே நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். நான் சரியான முடிவெடுத்திருக்கேன். இனி நீ வெளியில் வரவும் வேண்டாம், இப்படிப்பட்ட பொறுப்பான வேலையில் இருக்கவும் வேண்டாம். அதுக்காக தான் ஆதாரத்தை கொடுத்து உன்னை மாட்டி விட்டேன் அப்படின்னு செஞ்ச தப்பை எல்லார் முன்னாடியும் நிரூபித்தது மட்டும் இல்லாமல் அருணை வெளுத்து வாங்கிட்டு முத்து மாமா தான் முக்கியம், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர சீதாவை நினச்சி முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. இங்கே சீதா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சு முத்துவை தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும், போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு முத்து என்னைக்கும் சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு பெருசா திட்டம் போட்ட இந்த அருணுக்கு பாடம் புகட்டுறதுக்காக அருணை பத்தின உண்மையை சொல்லி அருணுக்கு வேலையே இல்லாம செஞ்ச சீதாவை நினைச்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு அருண்.